மோனிகா சிக்கன் இன்ஸ்டால கொஞ்ச நாளாவே இந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னோட கிட்ஸ் இதை பார்த்துட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த மோனிகா சிக்கன் செய்ய ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாமே சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா சிக்கன் கூட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஒரு 1/2 hour இருந்து 1 hour வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா மசாலா ஊறட்டும். அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 50 ml ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சிருக்க சிக்கன் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. சிக்கன் 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து வெளில எடுத்துருங்க. அடுத்து இதே ஃப்ரை பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே 5 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திரி ஆகும். நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். இப்போ இது கூடயே நம்ம வறுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி சூப்பரா சிக்கனும் தயிரும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட மோனிகா சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. மோனிகா சிக்கன் சாப்பிட ரொம்பவே அட்டகாசமா இருந்தது. சிக்கன் நல்லா சாஃப்டா காரசாரமா அடிப்பொலினே சொல்லலாம். நீங்களும் மோனிகா சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.